வந்து 1,20,000 that comprises of both carrying amount of the asset as well as decommissioning liability 10,000. இது வந்து present value of decommissioning liability. இது வந்து present value. And then discount rate வந்து 5%. Generally what we do is that இனிஷியல்லாம் வந்து நம்ம ஒரு அசெட்டை ரெக்கக்னைஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்ரி இயர் வந்து நம்ம கேரிங் அமௌண்ட்டை எவ்ரி இயர் வந்து நம்ம டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணுவோம். அண்ட் டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் இன்கேஸ் இஃப் இட் இஸ் ரீவேல்யூவேஷன் மாடல் இட் வில் பி ரீவேல்யூட் 3 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி இல்லை 5 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி இல்லை அசெட் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் ஆனால் ஈவன் எவ்ரி இயர் கூட வந்து ரீவேல்யூ பண்ணலாம். அண்ட் டீகமிஷனிங் லைபிலிட்டியை நம்ம என்ன பண்ணுவோம்னா எவ்ரி இயர் வந்து இன்ட்ரெஸ்ட்டை வந்து அன்வைண்ட் பண்ணுவோம். அதாவது வந்து 20 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு 70 அதாவது 40 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து 70,400 இன்கர் ஆகிறத இன்றைக்கி வந்து 10,000 வந்து நம்ம அக்கௌண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. இதை வந்து எவ்ரி இயர் வந்து யூ ஹேவ் டு அன்வைண்ட் இட். ஸோ இந்த அன்வைண்ட் பண்ண என்ன ஆகும்னா எண்ட் ஆஃப் த 40th இயர் வந்து 70,400 நமக்கு வந்துடும். ஃபஸ்ட்டு டைம் வந்து வி ஆர் ரீவேல்யூவிங் 31st March 2004. அப்போ வந்து 3 இயர்ஸ் வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ 1,20,000 இந்த அமௌண்ட் இஸ் போத் கேரிங் அமௌண்ட் ஆஸ் வெல் அஸ் டீகமிஷனிங் லைபிலிட்டி. இதில் வந்து 3 இயர்ஸ் டெப்ரிசியேஷன் டிடக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட கேரிங் அமௌண்ட் இதுதான். அண்ட் தென் வி ஆர் ஆல்சோ அன்வைண்டிங் த லைபிலிட்டி. ஸோ அன்வைண்டிங் த டீகமிஷனிங் லைபிலிட்டி அதோட கேரிங் அமௌண்ட்டு ஃபார் 3 இயர்ஸ் வி ஆர் அன்வைண்டிங் அதோட கேரிங் அமௌண்ட் இவ்வளோ. அண்ட் இயர் அண்ட் ஃபேர் வேல்யூ வந்து 1,26,600. ஸோ வி ஆர் கம்பேரிங் திஸ் ஃபேர் வேல்யூ. நம்ம கொஸ்டினில் கொடுத்தது இது மட்டும்தான். இது கேரிங் அமௌண்ட்டை ப்ளஸ் டீகமிஷனிங் லைபிலிட்டி ரெண்டையும் சேர்த்து தான் வந்து நம்ம வந்து கம்பேரிசன் பண்ணணும். பிகாஸ் இனிஷியலாக வந்து நம்ம ரெக்கக்னைஸ் பண்ண அமௌண்ட்டே வந்து போத் காஸ்ட்டு ப்ளஸ் டீகமிஷனிங் லைபிலிட்டி. ஸோ அந்த மிஸ்மேட்ச் வந்து தவிர்க்க ரெண்டுமே வந்து யூ ஹேவ் டு டேக் ஹேண்ட் இன் ஹேண்ட். And then revaluation surplus வந்து why we are calling revaluation surplus, the fair value is more than the carrying amount of asset, so it is revaluation surplus. So this is gain. First of all, this is a gain because we are following revaluation model. This gain will go to revaluation surplus account and we are debiting the asset. Revaluation surplus we are crediting. And then what happens in next year when there is a reduction in decommissioning liability by 5,000. ஸோ டிடக்ஷன் இன் டிக்ரீஸ் ஆனாலே லைபிலிட்டி தட் இஸ் ஆர் கெயின். அந்த கெயினை வந்து நம்ம வந்து அகெயின் வந்து ரீவேல்யூவேஷன் சர்ப்ளஸ்க்கு தான் வந்து டைரெக்டாக கொண்டு போகணும். திஸ் இஸ் ஆர் ஓப்பனிங் அமௌண்ட்டு. அண்ட் 14-15க்கான இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம அன்வைண்ட் பண்ணியிருக்கோம். பேலன்ஸ் 5,000 டிக்ரீஸ் ஆகி 7,200 இஸ் ஆர் க்ளோசிங் அமௌண்ட். ஸோ ப்ரொவிஷன் வந்து நம்ம டெபிட் பண்ணுறோம் பிகாஸ் இட் இஸ் டிக்ரீஸ். ரீவேல்யூவேஷன் சர்ப்ளஸ் பிகாஸ் எனி கெயின் இன் ரீவேல்யூவேஷன் மாடல் ஷுட் கோ டு ரீவேல்யூவேஷன் சர்ப்ளஸ். Then fair value of asset வந்து only given in the question is only this much. Okay, so we have to add a decommissioning liability and for comparison purpose. Okay, and we compare and carrying amount வந்து இந்த 37 years தான் வந்து balance life. ஸோ அதோட பிரகாரம் வந்து depreciation calculate பண்ணி we are getting this much carrying amount. Now we see the carrying amount is more than the fair value, which means loss. So in case of revaluation surplus account, what we have to do is that any loss will not be directly charged to P&L. First, whatever amount we've recognized in revaluation surplus as gains, அதை ஃபஸ்ட்டு எக்ஸாஸ்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அதுக்கு மேலே ஏதாச்சும் லாஸ் இருந்தால் தான் வந்து பிஎன்எல்க்கு சார்ஜ் ஆகிருக்கும். இப்போ நம்ம பார்க்குறோம் ஆல்ரெடி வந்து அசெட்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோமா ரீவேல்யூவேஷன் சர்ப்ளஸில். ஸோ திஸ் வில் பி இன் கிரெடிட். தென் 5,000 டிக்ரீஸ் இன் லைபிலிட்டி அதுவும் வந்து நம்ம கிரெடிட்டில் இருக்கும் ரீவேல்யூஷன் சர்ப்ளஸ். திஸ் 8,900 லாஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ரீவேல்யூவேஷன் சர்ப்ளஸோடு தான்